ஆமா தங்கம், எப்படியோ புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சியாச்சு. ஆமா மாமா, இந்த வீட்டுக்கு வந்த நேரம் திரும்பவும் எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு தோணுது மாமா. நடக்கட்டும் நடக்கட்டும். டே அது எதுக்குடா இங்க பாரு, தங்கச்சி பாப்பா என்ன அமைதியா சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கா பாரு. ஐயோ தங்கம், அவன் அழுதுட்டே இருக்கான் பாரு, நீ அவனை தூக்கு முதல்ல. ஒரே புகையா இருக்குல்ல, அதுக்குதான் பையன் அழுவானா இருக்கும். கொஞ்சம் அங்கிட்டு வெளியே தூக்கிட்டு போனதான் அவன் சரியாவான். இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு பாக்காத, அதுவும் இனி கொஞ்ச நேரத்துல கண்ணு இருந்துச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிடும். இட்டி மருமவளே, முதல்ல 2 பிள்ளைகளையும் உள்ள ரூம்ல கொண்டு போய் பாலை கொடுத்து தூங்க வை. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் பாலை ஊத்தி கொடுத்துக்கிடலாம். சரி அம்மாச்சி. அம்மதா, பாலை கிளாஸ்ல ஊத்தி தரேன், இங்க வெளியே எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுமா. சரிம்மா. அங்க வெளியே எத்தனை பேர் இருக்காங்க மாமுதா? அம்மா, மாமா, அப்பா, சித்தப்பா, அப்புறம் சக்தி கையில் வந்திருக்காங்க, அப்புறம் அம்மாச்சி, அவ்வளவுதான்மா. 6 பேர் இருக்காங்களா? அண்ணி 5 கிளாஸ் போதும், அம்மா பாலெல்லாம் ஒன்றும் குடிக்க மாட்டாங்க. அப்ப சரி, அப்ப அமுதா இருந்தா இதை கொண்டு போய் அங்க வெளியே உள்ளவங்களுக்கெல்லாம் கொடு. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி, நீ மட்டும் இந்த வீடை பார்த்து கொடுக்கலன்னா இவ்வளவு சீக்கிரம் இங்க வீடு பார்த்து குடி வந்திருக்கவே முடியாது. என்னன்னா நீங்க திரும்பவும் 3வது மனுஷங்க மாதிரி தேங்க்ஸ் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு பண்ண உதவியை விட ஒண்ணும் இது பெரிய உதவியெல்லாம் இல்லைன்னு. இல்லைங்க தம்பி, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீடு கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம்தான். நீங்க நல்ல வீடா பார்த்து கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த காலத்துல நல்ல ஒரு வீடு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு தம்பி. எங்க பார்த்தாலும் இந்த லைன் வீடு, அப்புறம் இண்டு இடுக்கு சந்து பந்துக்குள்ளெல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்க. தண்ணி பிரச்சனை, அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையா கிடக்கு. இந்த மாதிரி ஒரு தனி வீடு, எந்த தொல்லையும் இல்ல, அப்புறம் நல்ல மரம் செடி கொடின்னு நல்ல காத்தோட்டமான வீடுப்பா. 2 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நல்ல வசதியான வீடு தான்ப்பா பார்த்து கொடுத்துருக்க. அதுலயும் மாப்பிள்ளையும் பிள்ளைங்கெல்லாம் நல்ல வசதியான வீட்டுல இருந்து பழகினவங்க. இந்த மாதிரி அவங்க வீடு 4 மடங்கு இருக்கும். இருந்தாலும் சரி, கொஞ்சமாவது வசதியா இருந்துட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு நிம்மதியா இருக்கும். நமக்கும் சரி, ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்காங்களேன்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கலாம். பாத்தீங்களா? அப்ப நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கதிரண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த வாடகை வீடு, இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே நீங்க வேணா பாருங்க, இதை விட நல்ல பெரிய வீடு சொந்தமாவே வாங்கிட்டு குடி போவாங்க. சந்தோஷம் தம்பி, உங்க வாய் முகூர்த்தம் பறிச்சுட்டா பரவாயில்லையே. அதெல்லாம் நடக்கும்பா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிங்க தம்பி. சரி, நீங்க பின்ன பேசிக்கிட்டு இருங்க, நான் வரேன். அப்புறம் என்ன வேலைக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணல சக்தி. உங்களை மாதிரி ஏதாவது ஆஃபீஸ் வேலை தெரிஞ்சிருந்தா கூட உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஏதாவது வேலை ரெடி பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சது விவசாயமும் வண்டி ஓட்டுறதும் தான். அது நீ நானா தானே போய் எங்கேயாவது யார்ட்டையாவது கேட்டு ரெடி பண்ணணும். ஆமாண்ண, உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, யாரையும் தெரியாது. அதனால என்னாலையும் யார்ட்டையும் கேட்க முடியாது. சரி, உங்களுக்கு தான் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன இப்போதைக்கு யாருக்கிட்டையாவது வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க. எங்க சக்தி, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பாக்குறேன். ஆனா எல்லாருமே, ஐயோ கதிர் நீங்களா, உங்களை எப்படி நாங்க வேலைக்காரனா பாக்குறது, உங்களுக்கு எப்படி நாங்க வேலை கொடுக்கறது, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல ஏழையா கூட இருந்துடலாம் போல, ஆனா வசதியா இருந்துட்டு ஏழை ஆயிட்டோம்னா மரியாதை கொடுக்குறவங்கிற பேர்ல நம்மள வாழவே விட மாட்டேங்கிறாங்க சக்தி. அது என்னமோ உண்மைதானே. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கேயாவது நிச்சயமா ஒரு வேலை கிடைக்கும். கிடைக்கும் சக்தி, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். மாமா, இந்தங்க பால் எடுத்துக்கங்க. என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? அப்பா, சித்தப்பா, அப்புறம் கையல் மைனக்குட்டி எல்லாம் இங்க. தங்கம், சித்தப்பா ஏதோ போன் வந்துருச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. மாமா இப்பதான் இந்த பக்கம் போனாரு. அப்புறம் கையிலும் மைனக்குட்டியும் உள்ளதான் இருக்காங்க. ஓ அப்படியா, சரி மாமா. ஒருவேளை கையில் உள்ள ரூம்ல இருக்காளோ என்னவோ. நான் இங்க எல்லாரும் வெளியே இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். இல்ல தங்கம், அவ உள்ளதான் இருக்கா பாரு. சரி மாமா. சரி, நீங்க பால் எடுத்துக்கங்க, நான் அவளை போய் பாத்துக்கிறேன். மைனா அவ குட்டி பாப்பால, அவளுக்கு இன்னும் பேசலாம் தெரியாதுமா, அப்படிதான் சிரிச்சுட்டே இருப்பா. அப்படியா? மைனா குட்டியா குட்டி
ஏ அமுதா. சொல்லு கையல். என்ன அமுதா, இன்னும் நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்ல கையல், நான்லாம் எப்பவோ சரியாயிட்டேன். இல்லையே, எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்ப, ஆனா இப்பெல்லாம் உன் முகமே வாடி போயிருக்கிறத பார்க்கவே கஷ்டமா இருக்குடி. சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கையல், நான் நல்லா தான் இருக்கேன். நான் வருத்தமா இருந்தா மாமாவும் என்னை பார்த்து வருத்தப்படுவாரு. அவருக்காகவாது நான் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்ல, அதனால நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். நானும் அதைத்தான் அமுதா சொல்றேன். கதிரண்ணனுக்காகவாவது நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் அவருக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எனக்கு தெரியும்டி கையல், நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உனக்கு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்லையா? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அமுதா, நான் நல்லா தான் இருக்கேன். செக்கப்க்கெல்லாம் போயிட்டு வந்தேன், எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிடி கையல், இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்து இரு. இங்கே வந்தது கூட நான் உன்னை சக்தி கிட்ட சொல்லி வர வேணும்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே நீ வந்திருக்க. நானே உன்னை அங்கே வந்து பார்த்துருப்பேன்ல, நீ எதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே வந்த? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமுதா. உங்கள் விஷயத்தை கேட்டதும் உடனே நான் உன் அம்மா வீட்டுக்கு உன்னை பார்க்க வரணும்னு தான் நினச்சேன். அப்போ என்னால் வர முடியல. அப்புறம் சரி, இங்கே சக்தி வீடெல்லாம் பார்த்தாச்சு, பால் காய்ச்சுறாங்கன்னு சொன்னதும் சரி இங்கேயே வந்து பார்த்துக்கலான்ட்டு தான் இருந்தேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டதும். விடு கையல், அதெல்லாம் ஒரு நேரம், எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் உனக்கு அப்படி இல்லை கையல். இந்த குழந்தை கடவுளாக கொடுத்த குழந்தை. இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு அந்த கடவுள் உனக்கு கொடுத்தது. அதை நீ பத்திரமா பார்த்துக்கணும் கையல். ஆமாம்தா, நீ சொல்ற மாதிரி எனக்கெல்லாம் ஒரு குழந்தை உண்டாகும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இந்த குழந்தை அந்த கடவுளை எனக்கு கொடுத்ததுதான். நிச்சயமா நான் நல்லா பார்த்துக்குவேன் அமுதா. ஒன்றும் கவலைப்படாத கையல், நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ நல்லபடியா அந்த குழந்தைய பெத்தெடுப்ப. சரிடி அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரி, நாங்க இப்ப கிளம்பட்டுமா? ஏ மைனக்குட்டி, இவ்வளவு நேரம் விளையாண்டுட்டு தானே இருந்த? நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்கே இருந்துக்கலாமா? கையல், விட்டுட்டு அவ விளையாடட்டும். எப்பவாவது ஒரு நாள் தான் வரீங்க, கொஞ்ச நேரம் இருக்காம உடனே ஓடுறேங்கிற. இங்க பாரு, நானே உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு. சரி, அதை விடு. இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீ வேற அமுதா, உன் கையால நானும் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப இல்ல, கொஞ்ச நாள் போகட்டும்டி. கொஞ்சம் கதிரண்ணாக்கு வேலையெல்லாம் கிடைச்சு எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறமா நானே வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்லுவேன், எல்லாம் நீ சமைச்சு கொடுக்குற. கண்டிப்பாடி கையல், உனக்கு சமைச்சு போடாம வேற யாருக்கிட்டையும் சமைச்சு கொடுக்க போறேன்? உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சமைச்சு வைக்கிறேன். சரி அமுதா, அதெல்லாம் கதிரண்ணாக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமையில நீங்களே பாவம் கஷ்டத்துல இருக்கீங்க. இதுல எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒன்றும் நீ செய்ய வேண்டாம். சரி, உனக்கு விருந்தெல்லாம் நான் அப்புறம் இன்னொரு நாள் வச்சுக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் வீட்டுல எல்லாருக்கும் சமைக்கிறத இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போனா போதும். ஐயோ, எதுக்குடி? கையல், நீ கிளம்புனாலும் சரி, மைனக்குட்டி இப்போதைக்கு வர மாட்டா. ஐயோ, அதான் பாருமுதா, இங்க வந்ததும் ரெண்டு பேர் கூட விளையாடிக்கிட்டு வரவே மாட்டேங்கிறா. விடு கையல், அவ கொஞ்ச நேரம் விளையாடட்டும். நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப அங்க போய் மட்டும் என்ன பண்ண போற? அங்கேயும் போய் சும்மா தானே இருப்ப. அதுக்கு கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போயேண்டி. சரி அமுதா, சரி, நான் அப்புறமாவே போய்க்கிறேன். என்ன டாக்டர் ஐயா, இப்ப எதுக்கு என்ன வர சொன்னீங்க? டேய், என்னடா சக்தி இப்படி கேக்குற? நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. அதான் சரி, இன்னைக்கு பேசலாமேன்னு வர சொன்னேன். ஓ, எங்க கூட பேசுறதுக்கெல்லாம் ஐயாவுக்கு நேரம் இருக்கா? டேய், என்னடா இப்படி சொல்ற? பின்ன எப்படிடா சொல்லணும்? அந்த அரவிந்த் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பென்சில் வச்சு ரப்பர் ஆட்டா அவன் பின்னாலேயே தானடா சுத்திக்கிட்டு கிடக்க. என்னைக்காவது எனக்கு ஒரு போன் பண்றியா, என்கிட்ட பேசுறியா? இப்ப மட்டும் என்னத்துக்குடா என்ன கூப்பிட்ட? அவன் பின்னாலேயே போக வேண்டியது தானே. டேய், என்னடா சக்தி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஐஷு அவனோட சொந்தக்கார பொண்ணு, அதனால அவளை பாக்குறதுக்கு அவ கூட பேசுறதுக்கு தானடா போறேன். அல்லாம என்ன அரவிந்த் கூட பேசுறதுக்கா நான் போய்கிட்டு இருக்கேன்?
அரவிந்த் சொன்னனாலதான் ஐஷுவே என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு சம்மதிச்சா. அது மட்டும் இல்லாம நேற்று எனக்கும் ஐஷுக்கும் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அதான் அரவிந்த் சரி எப்படியாவது ஐஷு கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. அதனால தாண்டா நான் அவரை பார்க்க போனேன். அப்புறம் இப்ப கூட ஐஷு அவளோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு இந்த வழியா தான் வரான்னு அரவிந்த் தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு. இந்த மாதிரி ஐஷுவை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நான் அரவிந்த் கிட்ட பேசுறேன். ஓஹோ, இப்ப கூட நீ என்ன பாக்குறதுக்காக இங்க வரல, ஐஷு இந்த வழியா வருவான்றதுக்காக இங்க வந்திருக்க. அப்புறம் இங்க அவளுக்காக வெயிட் பண்ற நேரத்துல சும்மா இருந்தா போர் அடிக்குமே, இந்த பைத்தியக்காரனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் மொக்க போடுவோம்னு எனக்கு கூப்பிட்டு இருக்க. அப்படித்தானடா? டேய் சக்தி, அப்படியெல்லாம் இல்லடா. டேய் இங்க பாரு, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ ஐஸு அவ பின்னாடி ஐஸு வித்ததெல்லாம் போதும். அவளை காதலிக்க வைக்கிறதுக்காக தான் அவ பின்னாடி லோன்னு திரிஞ்ச. சரி, அதுக்கப்புறம் ஏதோ கல்யாணம் ஆகி போச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சா திரும்ப அவ பழசையெல்லாம் மறந்துட்டான். மறுபடியும் யூட்டன் போட்டு முதல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படியே பொழப்பையும் பார்க்காம வீட்டுல உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னும் அவ பின்னாடி எத்தனை வருஷத்துக்கு தான் சுத்திக்கிட்டு இருக்க போற? டேய் அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அவங்க என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டியா? போடான் வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். அவன் கல்யாணம் பண்ணி வருஷ கணக்குல சேர்ந்து வாழ்ந்ததுக்கு அப்புறமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகலைன்னா நீ வேண்டாம் நான் வேண்டாம் டைவர்ஸை வாங்கிக்கிட்டு அவன் பொழப்பு பார்த்து போய்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்னடானா ஒரு மஞ்ச கயிறை மட்டும் தானடா கட்டுன, வேற என்னடா ஆச்சு உங்களுக்குள்ள? ஒன்னும் இல்லல்ல. அவதான் எல்லாத்தையும் மறந்துட்டால, நீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு உன் லைஃப பாக்குற வழிய பாரு. சும்மா ஐசோ நம்ம பின்னாடி சுத்தி உன் வாழ்க்கையை தேவையில்லாம அழிச்சுக்காத சொல்லிட்டேன். டேய் உனக்கு எனக்கு இருக்காடா பிடிச்சிருக்கு? என்ன சைக்கிள் கேப்ல நம்மளுக்கு இருக்குங்கிறான். பின் என்னடா, அவன் என்னை காதலிக்காம அவாய்ட் பண்ணும்போதே அவளுக்காக உயிரை கொடுத்து ரிஸ்க் எடுத்தவனா. ஆனா இப்போ அவன் என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி பழசெல்லாம் மறந்து போய் என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ போய் நான் அவளை விட்டுட்டு போயிருவனா? என் உயிரே போனாலும் சரிடா, அவளுக்கு பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தி அவ கூட சேர்ந்து வாழாம நான் அவளை விட்டு போகவே மாட்டேன். டேய் ஐஷு, ஒரு நிமிஷம் இருடா வரேன். ஐஷு ஒரு நிமிஷம். ஏய் மரியாதைக்கு வழிய விடு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதான் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன்ல. ஐயோ ஐஷு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ என் மேல கோவப்படு, நான் வேணாங்கள, எனக்கு எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோ, ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காத. இங்க பாரு, நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் தேவையில்லாம இப்படி என் பின்னாடி வராத. ஐயோ ஐஷு, இங்க பாரு, இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்ல வேணும்னு தான் நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது. உனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நீயும் நானும் லவ் பண்ணோம். அப்புறம் ஏய் நிறுத்து. இது என்ன புது கதையா? ஓ, நேத்து கூட நீ ஏதோ தெரியாம தான் எனக்கு கிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நீ நேத்து ஏதோ பிளான் பண்ணிருக்க. அது நடக்கலன்னதோ எனக்கு பழசெல்லாம் மறந்து போனத சாக்கா வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணா உனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு டிராமாவா பண்ற? ஐயோ ஐஷு, ஏன்டி இப்படி கேவலமா திங்க் பண்ற? ஐயோ ஐஷு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. உண்மையாவே நீயும் நானும் காதலிச்சோம். அது மட்டும் இல்ல, நமக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கூட சொல்லேன். டேய் பொறுக்கி, இங்க பாரு, உன் புத்தி என்னங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாம் மறந்துருச்சுங்கறத சாக்கா வச்சுக்கிட்டு நீ என்ன திட்டம் போடுறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. இங்க பாரு, இதுக்கு மேல என் முன்னால வராத. அப்படி வந்த அப்புறம் மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். ஐஷு, அவ போய் அரை மணி நேரம் ஆகுது. என்ன லுக்குட்டா மட்டும் போனவ திரும்பி வந்துருவாளா? வாடா. டேய் என்னடா இவகிட்ட உண்மை எதையும் சொல்லாம இவளுக்கே பழசையெல்லாம் ஞாபகத்துக்கு வர வச்சிடலான்னு பார்த்தேன். அதுவும் முடியல. சரி, உண்மையெல்லாம் சொன்னாலாவது கொஞ்சமாவது யோசிப்பான்னு பார்த்தேன். ஆனா அதையும் நம்பாம இப்படி எல்லாம் பேசிட்டு போறாடா. டேய், அவளாவது பேசிட்டு போறா. இதே வேற எவ்வளவுதான் இருந்திருந்தானா உனக்கு செவிலே 4 விட்டுட்டு போயிருப்பா. டேய் பின்ன என்னடா, அவதான் எல்லாத்தையும் மறந்துட்டான்னு தெரியுது இல்ல. அப்புறம் போய் நீ நானும் காதலிச்சோம் கல்யாணம் பண்ணோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எவடா நம்புவா? டேய் வேற என்னடா பண்ண சொல்ற நல்லா தெளிவா கேட்டுக்க. காதலியால் கலட்டி விடப்பட்ட காளையர் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். நீ தலைவர், நான் பொது செயலாளர். மெரினா பீச்சில் மீட்டிங் போட்டான்னு வச்சுக்க, மாநாடு மாதிரி சும்மா கூட்டம் பிச்சுக்கும். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.